அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவுக்கு வந்து எல்லாருமே நல்லா படிச்சு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கிளாஸ்க்குள்ளே போயிடலாங்களா? அதாவது சோர்ஸில் வந்து ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கணும். நம்ம டைம் டேபிளில் கரெக்டாக கொடுத்துருப்போம். 7th வந்து அரசியல் கட்சிகள் மற்றும் 8th வந்துட்டு குடிமக்களும் குடியுரிமையும் சமயச்சார்பினையே புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பாடத்தில் தான் வந்து நம்ம ஒரு 20 கேள்விகளும் அதற்கான விடை மற்றும் அது சம்பந்தமான விளக்கங்களையும் பார்க்க போகிறோம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, ஃபஸ்ட் கொஷின் போயிடலாமா? முதல் கேள்வியே வந்து என்னது, ஒரு கூற்று காரணமாக வந்திருக்கு. கூற்று படிக்கிறேன், கவனிங்க. பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது. காரணம், இந்திய குடியுரிமை சட்டம் 1959 பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெரும் குடியுரிமை உள்ளது. ஆன்சர் பண்ணுங்க. கூற்று காரணம் சரியா இல்லை ஏதாவது ஒன்று தவறா? காரணங்கள் வந்து கூற்றை வந்து சரியா விளக்குதா விளக்கலைன்னு சொல்லி விடையளிங்க. அதாவது இந்திய குடியுரிமை சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, 1955 ஆண்டு தான் வந்து இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இந்திய குடிமகன் வந்து தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை சொல்லக்கூடியதாக வந்து என்னது, இந்திய குடியுரிமை சட்டம். அதே போல் குடியுரிமை இழப்பு பற்றி 3 வழிமுறைகள் சொல்லுது. குடியுரிமை வாங்குறதை பற்றி 5 வழிமுறைகள் சொல்லுது. இந்த இந்திய குடியுரிமை சட்டம் 2019 வரைக்கும் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? பழைய புத்தகத்தில் 8 முறைன்னு கொடுத்துருப்பாங்க, புதிய புத்தகத்தில் 9 முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விடைக்கு போயிடலாம். கூற்ற பாருங்க, பாண்டிச்சேரி வந்து இந்தியாவுடன் வந்து 1962 தான் இணைந்துச்சு. ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் அது ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதனால் இந்தியாவுக்கு மட்டும்தானே பிரிட்டிஷ்காரன் தானே விடுதலை கொடுத்தான், அதனால் இணையாமல் இருந்துச்சு. பின்னாளில் வந்து பாண்டிச்சேரி வந்து இந்தியாவுடன் இணைந்தது. அப்போது இந்தியா வந்து அந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எனது இந்திய குடியுரிமையை வழங்கியது. இது வந்து மிகச்சரி. இணைந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, 1962. காரணம், ஏன் வந்து அந்த பிரதேச மக்கள் வந்து இணையும் போது அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தாங்க அப்படின்னா, அது சொல்லியிருக்காங்க. இந்திய குடியுரிமை சட்டமான 1955 பிரதேசங்களை இணைத்தன் மூலம் பெரும் குடியுரிமை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது இந்தியா வந்து அருகே இருக்கக்கூடிய வேறு சில பிரதேசங்களை இந்தியாவுடன் இணைக்கும் பொழுது அந்த பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு இந்தியாவுடைய குடியுரிமையை வழங்கும். சரிங்களா? அப்போ இதுவுமே வந்து இருக்குது, காரணமும் சரி. அப்போ இந்த கூற்றை வந்து இந்த காரணமானது விளக்குகிறது. கூற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 2வது கேள்வி பார்த்துடலாம். பின்வரும் கூற்றுக்களை கவனி. ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். 2 சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது நாட்டுரிமை எனப்படும். சரியான விடையை வந்து அழிங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது. நாட்டுரிமை அப்படின்னா என்னங்க சார்? நேஷனாலிட்டி அப்படின்வாங்க. அதாவது அவங்களுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் இந்தியாவில் பிறந்திருந்தால் அது வந்து எனது அதுதான் வந்து அவருடைய நாட்டுரிமை. அவர் எங்கே பிறந்திருக்காரு, அவருடைய பூர்வீகம் சம்மந்தமாக வரக்கூடியதாக வந்து எனது நாட்டுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இயல்பாகவே. அதை வந்து மாற்ற முடியாது. இப்போ நான் இங்கேருந்து வேறு எந்த நாட்டுக்கு வேணாலும் போனாலும் அந்த நாட்டினுடைய குடியுரிமையை என்னால் வாங்க முடியும். அப்போ குடியுரிமையை வந்து மாற்ற முடியும். சரிங்களா? இந்தியாவுடைய குடியுரிமையை திறந்துட்டு மற்ற நாட்டினுடைய குடியுரிமையை வாங்க முடியும். ஆனால் அங்கே போனாலும் நான் வந்து எனது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவனாகத்தான் கருதப்படுவேன். அதனால தான் வந்து எந்த வம்சாவளியை சேர்ந்தமோ அது வந்து நாட்டுரிமை, நேஷனாலிட்டி, அதை வந்து மாற்ற முடியாது. ஆனால் குடியுரிமையை வந்து எனது மாற்ற முடியும். ஆப்ஷன் 1 வந்து கரெக்டு. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது நாட்டுரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கக்கூடிய உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுரிமை கிடையாது. அதுதான் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் தாத்தா பாட்டியை வச்சு வருது. அப்போ வேறு நாட்டுக்கு போய் அங்கே சட்ட பிரகாரம் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் பிரகாரம் ஒரு உரிமையை வாங்குறோம் இல்லையா, அது வந்து எனது குடியுரிமை. அப்போ 2 வந்து தவறு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? 3வது கேள்வி பாருங்கள். இந்திய பூர்வீக குடியினர் எனும் PIO முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். பாருங்கள், PIO அப்படின்னா என்னது? இந்திய பூர்வீக குடியினர். அதாவது
பெர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜிக். அதே போல் பிஐஓ முறை அப்படின்னா என்னென்னா, அதான் சொன்னால் பெர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜிக், அதுதான் வந்து பிஐஓ முறை. ஓசிஐ முறை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். சரி, விடை பார்த்துடலாங்களா? 2015 ஜனவரி 9, ஆப்ஷன் டி, அன்றைய நாள் தான் வந்து என்னது இந்த பிஐஓ முறையை வந்து இந்திய அரசு வந்து திரும்ப வாங்கிட்டு ஓசிஐ முறையுடன் வந்து இணைத்துட்டாங்க. சரிங்களா? அதே போல் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஆர்ஐ அப்படின்னா யாருன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர், அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியா, இந்தியாவினுடைய பாஸ்போர்ட்டை வச்சு வெளிநாட்டுக்கு போய் அங்கே வசிக்கக்கூடியவர்களை வந்து என்னது என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வீக குடியினர் நமக்கு தெரியும், அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருக்கணும். சரிங்களா? வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஓசிஐ முறை. அதாவது அவங்களுடைய குடியுரிமை வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக, சிட்டிசன்ஷிப்பு வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அவங்க வசிப்பதற்கான கார்டு வந்து வச்சுருப்பாங்க, இந்தியனுடைய கார்டு ஹோல்டரை வச்சுருப்பாங்க. சரிங்களா? அவங்கள தான் வந்து ஓசிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது கேள்வி பார்ப்போம். கூற்று காரணம் தான் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. காரணம், இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெரும் வகையில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? பழைய இதற்கு முன்னாடி நடந்த லைவ் டெஸ்ட்லையெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆன்சர் பார்க்கலாமா? அதாவது இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் தான் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சரிங்களா? நான் வந்து என்ன, ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அப்படின்னா என்னது 2 வருஷத்துக்கு ஒரு முறை. முன்னாடி சொல்லும்போது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ஆண்டு முடிஞ்சு அடுத்த ஆண்டு முடிஞ்சோடனே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அப்போ ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் அப்படிங்கிறது கரெக்டு தான். பிரவாசிய பாரதிய தினமானது கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? இது வந்து மிகச்சரி. காரணம் வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுடைய பங்களிப்பை பெரும் வகையில் வந்து இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுவுமே வந்து மிகச்சரி. கூற்று காரணம் சரி, காரணம் வந்து கூற்றை மிகச்சரியாக விளக்குகிறது. இங்கே இருக்குது ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. சரிங்களா? அதாவது அடுத்த கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி பாருங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. கடந்த முறை குரூப் 4 கூட அது கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜனவரி 9. அவ்வளோதான். அதாவது மகாத்மா காந்தியடிகள் அவர் வந்து இப்போ 1915 வந்து இந்தியாவுக்கு வருவார் இல்லையா? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு எப்போ போவார்? 1893 காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போவார் வேலைக்காக. சரிங்களா? ஒரு குஜராத்தி நிறுவனத்தினுடைய வேலை தந்திருப்பேன், அந்த வேலையை செய்யறதுக்காக போவாங்க. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதா அப்துல்லா நிறுவனம். தாதா அப்துல்லா. டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. காந்தியடிகளுக்கு வேலையை கொடுத்த குஜராத்தி நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாதா அப்துல்லா நிறுவனம். அங்கே போயிட்டு அவர் 1915 இந்தியா திரும்ப படிச்சுப்போமா இந்த தேதி, அதாவது ஜனவரி 9 தான் திரும்புவார். ஆப்ஷன் டி வந்து தப்பாக டிக் பண்ணிட்டேன். சரிங்களா? ஜனவரி 9 1915 திரும்புவார். அந்த நாளை தான் வந்து நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடிக்கிட்டு வரோம். சரிங்களா? ஆப்ஷன் ஏல பாருங்களேன், நமக்கு பரிச்சயமான ஒரு நாள் இருக்குது. டிசம்பர் 10. நேற்று லைவில் பார்த்துருப்போம். டிசம்பர் 10 ஐநா சபை வந்து என்னது உலக மனித உரிமைகள் தினமாக டிசம்பர் 10 வந்து என்னது அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 6வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களை கவனி. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. 1, இந்திய குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது. 2வது வந்து இந்திய குடியுரிமை இழப்பு பற்றி 5 வழிமுறைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் 2வது பகுதியில் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்த்துடலாங்களா? இந்திய குடியுரிமை சட்டம் 1955 வந்து இந்தியாவில் வந்து ஒருத்தர் குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா அதற்கு வந்து 5 வழிமுறைகளை வந்து பரிந்துரைக்கிறது. அது வந்து மிகச்சரி. சரிங்களா? என்னென்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுதல். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 1950 ஜனவரி 26, அதாவது இந்தியா குடியரசு ஆன அன்றோ அல்லது அதற்கு பிறகு இல்லை அதே சமயம். சரிங்களா? அதே போல் 1987 ஜூலை 1க்கு முன்பு வரைக்கும் பிறந்த ஒரு நபர், அவரது பெற்றோர்கள் வந்து எந்த நாட்டவராக இருந்தாலும் பிறப்பால் அவர் இந்திய குடியுரிமை பெறுகிறார். அவர் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும், ஆனால் அவருடைய பெற்றோர் வந்து எந்த நாட்டவராக இருந்தாலும் என்னது அவங்க இந்திய குடியுரிமை பெற்றவர்களாக இருக்காங்க. அதே போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1987 ஜூலை 1 அப்புறம் மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் வந்து அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து என்னது பிறப்பால் குடியுரிமை வழங்கப்படும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் வந்து பிறப்பால் வந்து குடியுரிமை பெறுகிறார்கள். இதெல்லாமே வந்து என்னது பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. அடுத்து வந்து வம்சாவளி குடியுரிமை அப்படின்னு சொல்லி ஒன்று தர்றாங்க. மூன்றாவது வந்து பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். நான்காவது வந்து இயல்பு குடியுரிமை. ஐந்தாவதாக வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. சரிங்களா? அதே போல் குடியுரிமை இழப்பு பற்றி 3 வழிமுறையில் வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அது வந்து என்னது பகுதி 2வது பகுதியில் 5லேருந்து 11 வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வந்து 5 வழிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறு. 3 வழிகள். என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமையை துரத்தல். ஒருத்தர் வந்து தானாக முன் வந்து எனக்கு குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒருவர் வெளிநாட்டில் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை வந்து அவரால் கைவிடப்படும். அடுத்து குடியுரிமையை முடிவுக்கு வருதல். ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன் வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை, அதாவது சட்டப்படி சரிங்களா, இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படும். அடுத்து குடியுரிமை மறுத்தல் அப்படிங்கிறாங்க. அதாவது கட்டாயமாக முடிவுக்கு வருதல். மோசடி, தவறான பிரதிநிதித்துவம், அதாவது ஏதாவது ஏமாற்று வேலை செஞ்சு அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் அதன் மூலயமாக அவருடைய இந்திய குடியுரிமை பெரும் ஒருவருடைய குடியுரிமை வந்து இந்திய அரசு ஒரு ஆணையின் மூலம் வந்து இழக்கச் செய்யும். இப்படி 3 சொல்லியிருக்காங்க. அப்போ 2 வந்து தவறு, 1 மட்டும் சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? 7வது கேள்வி பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பின் எந்த திருத்த சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. கடந்த முறை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். விரைவாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாங்களா? 42வது திருத்த சட்டம் 1976ஆம் ஆண்டு. சரிங்களா? அதில் தான் வந்து என்னது ஒரு சர்தார் சுரன் சிங் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை வந்து அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் நியமித்து இந்திய மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அடிப்படை கடமைகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை கடமைகளை வந்து ரஷ்யாவில் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? தற்போது 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. சரிங்களா? இது வந்து பகுதி 4A அப்படின்ற பிரிவில் வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பகுதி அடிப்படை கடமை வந்து பகுதி 1A அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இது வந்து பகுதி 51Aலேருந்து 51K வரைக்கும் இருக்குது. இந்த 51K இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எனது 45 இருந்து 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்திட்டத்தின் மூலயமா சரிங்களா 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு வந்து அடிப்படை கல்வி தரணும் அப்படின்னு சொல்லி 21Aல போய் அடிப்படை உரிமையாக வச்சாங்க இல்லையா, அதவேன்னு 51Kல அடிப்படை கடமையாக வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்திய குடிமகனான நமக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி பெறணும் அப்படின்ற கடமையை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அது முன்னாடி பிரிவு 45ல் இருந்தது. சரிங்களா? 8வது கேள்வி பார்ப்போம். கூற்று காரணம். பிரவாசி பாரதிய தினம் ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி முதல் இனவெறியை எதிர்கொண்ட நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. என் பக்கத்தில் திருவிழா நடக்குது பக்கத்தூரில். அந்த சத்தம் எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சாரி, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்த்துலாங்களா? கூற்று வந்து பிரவாசி பாரதிய தினம் ஜனவரி 9ஆம் நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. இது வந்து நமக்கு தெரியும், கரெக்ட். இது வந்து மகாத்மா காந்தி முதல் இனவெறியை எதிர்கொண்ட நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இதான் நான் ஏற்கனவே சொல்லிக்க என்னது, இந்தியாவுக்கு அவர் 1915 ஜனவரி 9ஆம் நாள் திரும்ப வருவார். அந்த நாளை தான் அவ்வாறு கொண்டாடுறார். அப்போ காரணம் வந்து தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. சரிங்களா? 9வது கேள்வி பார்த்துடலாங்களா? பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில்
ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? அதாவது பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இப்போ இயல்பாக பெறும் நிலை வந்து நாட்டுரிமை. இப்போ நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னா இந்தியன்ஸ், பாகிஸ்தானில் பிறந்திருக்காங்கன்னா பாகிஸ்தானியன், அமெரிக்கானா அமெரிக்கன், ஆஃப்ரிக்கானா ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யூரோப்னா யூரோப்பியன், அதாவது பிரிட்டன்னா பிரிட்டிஷ், டச்சுனா டச்சுன்னு சொல்லுவாங்க, நெதர்லாந்துக்காரங்கள டச்சுன்னு சொல்லுவாங்க, டென்மார்க்காரங்கள டேனிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்கள ஃப்ரெஞ்சுன்னுவாங்க. சரிங்களா? அயர்லாந்துக்காரங்கள ஐரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே அந்த எனது நேஷனாலிட்டியுடைய பெயர்கள். சரிங்களா? 10வது கேள்வி பார்ப்போம். அதே போல் ஒற்றை குடியுரிமை தரக்கூடிய நாடுகள் இருக்குது, இரட்டை குடியுரிமை தரக்கூடிய நாடுகளும் இருக்குது. இந்தியா வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து ஒற்றை குடியுரிமை தான் வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து 2வது கேள்வி போயிடலாமா? சரி, 10வது கேள்வி போயிடலாங்களா? கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் இரட்டை குடியுரிமை வழங்கும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் இரட்டை குடியுரிமையை வழங்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், இது எல்லாத்துலேயுமே வந்து எனது ஒற்றை குடியுரிமை தான் வழங்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் தான் வந்து எனது இரட்டை குடியுரிமை வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. சரிங்களா? 11வது கேள்வி பார்ப்போம். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. அதாவது இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் வந்து எனது பல்வேறு மதங்கள் இருக்குது. சரிங்களா? பல்வேறு மதங்கள் இருக்குது. அந்த பாடத்தில் மொதல் எடுத்துனே கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சரிங்களா? ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட என்னென்ன மதங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து இருக்குது, புத்தம், சமணம், சீக்கியம், அப்புறம் கிறிஸ்டியன், இஸ்லாம், இது போன்ற பல்வேறு மதங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தா அந்த மெய்வெளி சாலை அப்படின்னு ஒரு தனி மார்க்கம்லாம் நிறையாவே இருக்குது இந்தியாவில். 12வது கேள்வி பார்ப்போம். சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று எளிய வாக்கியம் மூலம் சமயச்சார்பின்மை கருத்தை விளக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? கவிஞர் இக்பால். சரிங்களா? இவர் வந்து அப்போதைக்கு இருந்த ஒரு பாரசீக கவிஞர் தான் வந்து கவிஞர் இக்பால். சரிங்களா? அவர் தான் வந்து இவ்வாறு சொல்லியிருப்பார், சமயம் வந்து நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த உருது மொழி இருப்பாங்க, பாரசீக மொழிக்குன்னே உருது கவிஞர் நினைக்கிறேன். இக்பால் வந்து ஒரு உருது கவிஞர். சரிங்களா? சர் சையத் அகமது கான் வந்து நமக்கு தெரியும், எனது அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் தான் சர் சையத் அகமது கான். கபீர் அப்படிங்கிறார் பார்த்தீங்களா, இவருடைய இவர் வந்து பிறப்பால் வந்து ஒரு கிறித்தவர் கபீர். அப்புறம் வந்து இவர் ஒரு தனி மார்க்கத்தை உருவாக்குனார். சரிங்களா? இவருடைய போதனைகளில் வந்து சமய சகிப்புத்தன்மை வந்து காணப்பட்டது. கபீர் தாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பர் வந்து நமக்கு தெரியும், முகலாய பேரரசர் அக்பர் வந்து மத சகிப்புத்தன்மையை பின்பற்றியவர். சரிங்களா? 13வது கேள்வி பாருங்க, கூற்று காரணம் தான். 1976ஆம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. காரணம், இத்திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமயச்சார்பற்ற என்ற சொல் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? அதாவது 42வது சட்ட திருத்தத்தில் அப்போதைக்கு முகவுரையில் வந்து என்ன சொல்கிறாங்க, சமயச்சார்பற்ற அப்படின்ற ஒரு சொல் வந்து சேர்க்கப்பட்டது. சரிங்களா? அப்போ அந்த முகவரை சொல்லக்கூடிய வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, வரிசையை வந்து மாற்றாமல் சொல்லணும். சரிங்களா?
முகவரியில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க அப்படின்னு உச்சபட்ச அதிகாரம் வந்து இறையாண்மை வந்து மக்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே போல் சமதர்ம நாடு, அனைவருமே வந்து சமதர்மம், சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் சமதர்மம். சமய சார்பற்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அரசு வந்து ஒரு தனிப்பட்ட மதத்தை சார்ந்திருக்காது. அதாவது எந்த அரசு வந்து ஆட்சி அமைக்குதோ அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட மதத்திற்காக சார்ந்து எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது. தனிப்பட்ட மதங்கள் சார்ந்த நிகழ்வு இது போன்றதெல்லாம் வந்து கலந்துக்காமல் எல்லாத்துலேயும் பொதுவாக ஒரு தனித்த நிலையில் இருக்கணும். சரிங்களா? எந்த மதத்தினுடையும் வந்து எனது ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது அப்படிங்கிறதா வந்து சமய சார்பற்ற அப்படின்ற சொல்லுக்கான விளக்கம். மக்களாட்சி அப்படிங்கிறது எனது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு ஆள வேண்டியது. குடியரசு அப்படிங்கிறது இதுதான் குடியரசு நாடு, ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. சரிங்களா? இதுதான் வரிசை. அப்போ கூற்று வந்து சரி, காரணமும் வந்து சரி. காரணம் வந்து கூற்றிற்கானது. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? கூற்று காரணம் சரி, காரணம் வந்து கூற்றிற்கான காரணம் தான். சரிங்களா? 14வது கேள்வி பார்ப்போம். சரியற்ற இணையை காண்க. ஏ, சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது பிரிவு 15. பி, பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பிரிவு 16. சி, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குவது பிரிவு 25. டி வந்து அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாட்டை காட்ட தடை பிரிவு 29 கீழ் 2. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? அதாவது பிரிவு 15 என்ன சொல்லுது அப்படின்னா என்னது, பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. பிரிவு 15 இதெல்லாமே வந்து அடிப்படை உரிமையில் இருக்கக்கூடிய. 15 வந்து சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். அதாவது முதலாவது சட்டத்திருத்தம் 1951 வந்து என்ன பண்ணுறாங்க, 51 கீழ் 15 கீழ் 4, 16 கீழ் 4 அப்படின்ற ஒரு சட்டப்பிரிவை சேர்க்கிறாங்க. அதாவது சில பொருளாதார மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படும். இது வந்து இந்த 2 சட்டத்தையும் வந்து அடிப்படை உரிமைகளை பாதிக்காது அப்படின்னு சொல்லி சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? பிரிவு 15 கிளாஸ் 4, பிரிவு 16 கிளாஸ் 4. சரிங்களா? அடுத்து பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல்ங்கிறது பிரிவு 16. பிரிவு 17 வந்து எதை சொல்லுது அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பை சொல்கிறது. தீண்டாமை ஒழிப்பை சொல்கிறது. பிரிவு 19 வந்து எதை சொல்லுது அப்படின்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வைத்துக்கொள்வதை வந்து தடை செய்கிறது. சரிங்களா? ஆப்ஷன் சி பாருங்க, இது வந்து தான் நமக்கு சரியான விடை. அதாவது எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும், சரிங்களா, உரிமை வழங்கக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ல் 1. சரிங்களா? இது வந்து 26ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25ல் 1 தான் வந்து எந்த மதத்தையும் நம்ம ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் நமக்கு உரிமை தருது. 26 வந்து என்ன சொல்லுது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரத்தை வந்து எனது 26 வந்து தருது. அந்த சமயம் சார்ந்த விவகாரங்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய உரிமை. சரிங்களா? 27 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. சரிங்களா? அதாவது ஒரு குடிமகன் வந்து ஏதாவது ஒரு மதத்தை வந்து ஆதரிக்கிறதுக்கோ பரப்புறதுக்கோ அரசு வந்து நீங்கள் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பிரிவு 27. பிரிவு 28 என்னன்னு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அதாவது சில கல்வி நிறுவனங்களை வந்து அவங்களுடைய சமயம் சார்ந்து வழிபாடுகள் நடத்துவாங்க. அதில் விருப்பம் இல்லாதவர்கள் வந்து அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமை தான் வந்து பிரிவு 28. அவங்க சார்ந்துள்ள மதம் சார்ந்து இந்த வழிபாட்டில் அவங்க கலந்துக்காமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் கலந்துக்கலாம். சரி, கலந்துக்காமல் இருக்கலாம். இல்லை அவங்க கலந்துக்கணும் அப்படின்னா கலந்துக்கலாம். சரிங்களா? அவங்கள வந்து நீங்கள் அந்த சமயம் சார்ந்த அந்த கல்வி நிறுவனம் சார்ந்துள்ள மதம் சார்ந்த போதனைகள் சமய போதனைகள் அல்லது வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தக்கூடாது. அதுதான் வந்து எனது பிரிவு 28 சொல்லுது. சரிங்களா? யாருடைய கருத்தையும் வந்து யாரையும் ஏற்க வைக்கணும் அப்படின்னு, சமயம் சார்ந்த யாருடைய கருத்தையும் யாரையும் ஏற்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுதான் வந்து பிரிவு 28. பிரிவு 29 கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. அதாவது
எய்டட் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு தான் வந்து பிரிவு 29. சரிங்களா? அப்போ இதில் வந்து என்னது ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை 14க்கு. 15வது கேள்வி பார்ப்போம். இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தனது கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு முறை டிஎன்பிசியில் இவருடைய கல்லறையில் வந்து பௌத்த சமயம் சார்ந்த சின்னங்கள் வந்து முறையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரியும், அவ்வளோதான். அக்பர் தான். சரிங்களா? அக்பர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பார், அவருடைய கல்லறையில் வந்து இந்து, இஸ்லாம் சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் வந்து அவருடைய கல்லறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருப்பார். சரிங்களா? அக்பருடைய கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தாரா அப்படின்ற இடத்துல தான் வந்து அக்பருடைய கல்லறையானது இருக்குது. சரிங்களா? அடுத்து 16வது கேள்வி பார்ப்போமா. பின்வரும் எந்த கோவிலானது வழக்கமான சிகரத்திற்கு பதிலாக இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி, இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? அதாவது இந்த கோயில் வந்து என்னது, சிகரத்திற்கு பதிலாக வழக்கமான சிகரத்துக்கு பதிலாக இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி இதெல்லாம் கொண்டு அமைந்தது எது அப்படின்னா கஜுராஹோ கோவில். சரிங்களா? கஜுராஹோ இந்து கோவில் தான் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆன்சர் பார்த்துடலாம். அடுத்த கேள்வி போகலாமா. இந்த கஜுராஹோ கோவில் வந்து குஜராத் பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? சந்தேலர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னர் வம்சம் தான் இதை கட்டியிருப்பாங்க. சந்தேலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தேலர்கள் இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கஜுராஹோ கோவிலை கட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கம்போடியா அங்கோர் வாட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்னது சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் தான் கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்போடியா அங்கோர் வாட் கோயில் அது வந்து மிக பாரம்பரிய ஒரு சின்னமாக இப்பொழுதும் கருதப்பட்டு தான் வருது. சரிங்களா? சூரியவர்மன் அப்படின்வாங்க. சரிங்களா? அந்த மன்னர் கிட்ட தான் அங்கோர் வாட் கோவில். 17வது கேள்வி பார்ப்போமா. பின்வரும் கூற்றுக்களை கவனி. ஒன்று பாருங்க. சமயச்சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது, நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கமானது தேசிய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் தனிமனித மாண்புடன் கண்ணியத்துடன் ஊக்குவிப்பதாகும். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சமயச்சார்பற்ற அப்படின்ற சொல் வந்து 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மிகச்சரி. ஏன்னா 42வது சட்டத்திட்டத்தில் தானே இந்த வார்த்தையை வந்து சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? சோசியலிசம், சமதர்மம் மற்றும் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி சமதர்மம், சகோதரத்துவம், சோசியலிசம். சரிங்களா? சோசியலிசம், அடுத்து செக்யூலரிசம், அடுத்து வந்து சமயச்சார்பற்ற. இந்த 3 வார்த்தை, அதாவது சமதர்மம், சமயச்சார்பற்ற, அப்புறம் சகோதரத்துவம் அப்படின்ற 3 வார்த்தையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இரண்டாவது பாருங்க. நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கமானது தேசிய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் தனிமனித மாண்புடன் கண்ணியத்துடன் ஊக்குவிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகச்சரி. அப்போ 1 தவறு, 2 மட்டும்தான் சரி. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. சரிங்களா? அதாவது சமதர்மம், சமயச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து 42வது திருத்த சட்டத்தில் தான் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க குடியரசு அப்படின்னுச்சு. அந்த 42வது சட்ட திருத்தத்தில் சமதர்மம், சமயச்சார்பற்ற, மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லி மாற்றம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த 3 வார்த்தையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். 18வது கேள்வி பார்ப்போமா. பின்வரும் கூற்றுக்களை கவனி. 1, நாட்டிற்கான தனி சமயம் எதுவும் இந்தியாவில் இல்லை. 2வது, அரசானது எந்த ஒரு சமயத்தையும்
ஏற்படுத்துவோர் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு சிறப்பு ஆதரவினை அளிப்பதில்லை. மூன்றாவது, இந்திய அரசியலமைப்பில் உள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறுமையாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆன்சர் பார்ப்போம். இந்தியாவில் நாட்டிற்கான தனி சமயம் அப்படின்னு ஒன்று கிடையாது. அதனால தான் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இதே மற்ற ஒரு சில நாடுகள் போய் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லாம் போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடாக அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இந்தியா ஒரு சமயச்சார்பற்ற நாடாக தன்னை அறிவித்து கொண்டிருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசிற்கு தனி சமயம் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. அதே போல் திபத்தெலாம் அங்கே என்னென்னா முன்னாடி வரைக்கும் மதகுரு ஆட்சி நடந்துச்சு. அதாவது அங்கே பௌத்த துறவி தான் ஒருத்தர் அந்த அரசியல் தலைவர் தலாய் லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் அரசியல் தலைவராகவும் சமய தலைவராகவும் இருப்பாங்க. அது எல்லாமே என்ன சொல்கிறது, அங்கே அரசிற்கான மதம் இருக்குது. சரிங்களா? அதே போல் வாட்டிகன் சிட்டி இருக்கு இல்லையா, மதகுருமார்கள் ஆட்சி, அங்கேயுமே மத தலைவரும் அவர் தான், அரசியல் தலைவரும் அவர் தான். அப்போ அங்கே எல்லாமே அரசிற்கான ஒரு தனி மதமானது இருக்குது. சரிங்களா? பட் ஆனால் இந்தியாவில் அரசிற்கான ஒரு மதம் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் கிடையாது. அடுத்து இரண்டாவது பாருங்கள், அரசானது எந்த ஒரு சமயத்தையும் ஏற்படுத்தோ ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு சிறப்பு ஆதரவினையோ அளிப்பதில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுவுமே மிகச்சரி. இந்தியாவில் ஏற்படக்கூடிய அரசானது எந்த ஒரு சமயத்தையும் ஏற்படுத்தாது. அதே போல் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு மட்டும் சிறப்பு ஆதரவினை அளிப்பதும் இல்லை. அதுதான் இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அளித்தால் அது அரசியலமைப்பிற்கு எதிரானது. சரிங்களா? அப்போ இரண்டும் சரி. 1, 2 இது ரெண்டுமே கரெக்டு. இந்திய அரசியலமைப்பில் உள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சமய சுதந்திரமானது இந்தியாவில் இருக்க குடிமக்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்தியாவில் யாராவது வெளிநாட்டினர் வசித்தாலும் அவர்களுக்கும், டூரிஸ்டாக வந்தாலும் அவர்களுக்கும் அந்த சமய சுதந்திரமானது வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அனைத்தும் சரி. இது மூன்றுமே மிகச்சரி. இந்த வெளிநாட்டவர்கள் வழங்கப்பட்டிருக்க சமய உரிமை உச்சநீதிமன்றத்தால் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 நடைபெற்ற ரத்திலால், சரிங்களா, ரத்திலால் அப்புறம் பம்பாய் மாநில வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தால் இந்த வெளிநாட்டில் வரக்கூடிய வெளிநாட்டினருக்கு இந்த சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. 19வது கேள்வி பார்ப்போமா? கூற்று, முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். விளக்கம், அவருடைய தீன் இலாகி மற்றும் சுல்கிகுல் ஆகியவை அவரின் சமய சகிப்புத்தன்மையை எடுத்து எம்புகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? அக்பர் மத சகிப்புத்தன்மையை தான் பின்பற்றினார். ஏன்னா அவருடைய மனைவி ஜோதாபாய் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ராஜபுத்திர இந்து. சரிங்களா? அவர்களை தான் அவர் மணந்து கொள்வார். சரிங்களா? அப்போ அது மட்டும் இல்லாமல் ஜிசியா வரி நீக்குவார். தீர்த்த யாத்திரை வரி அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் அக்பர் நீக்குவார். சரிங்களா? அடுத்து அவருடைய தீன் இலாகி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதனுடைய பொருள் தெய்வீக நம்பிக்கை. அவருடைய ஒரு மதம் தீன் இலாகி அப்படிங்கிற ஒரு மதத்தை அவர் உருவாக்கிவார். அதனுடைய கொள்கை தான் சுல்கிகுல் அப்படின்னா என்னென்னா, அனைத்து சமயத்தினுடைய அமைதி மற்றும் நல்லிணக்கம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கொள்கை. அந்த தீன் இலாகிங்கிற மதத்தினுடைய கொள்கை அது அவருடைய சமய சகிப்புத்தன்மையை எடுத்து எம்புகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விளக்கம் மிகச்சரி. இது ரெண்டுமே அந்த கூற்றிற்கான காரணமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மையை கொண்டவராக இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தீன் இலாகி, அவர் தொடங்கின மதமான தீன் இலாகி, அதனுடைய கொள்கையான சுல்கிகுல், இது ரெண்டுமே அவருடைய சகிப்புத்தன்மையை எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. இந்த காரணம், அந்த விளக்கமானது கூற்றை மிகச்சரியாக விளக்குகிறது. சரிங்களா? கூற்றிற்கான விளக்கம் தான். சரிங்களா? எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. சரிங்களா? அதே போல் அக்பர் பல்வேறு சமயங்களுடைய அறிஞர்களுடைய விவாதம் செய்வதற்காக இபாதத் கானா அப்படின்ற
ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல்வேறு அறிஞர்கள், அதில் வந்து ஒரு போர்ச்சுகீசிய பாதிரியார் இருப்பார், மற்ற சமயத்தை சார்ந்த அறிஞர்கள் இருப்பாங்க, அவங்களாம் சேர்ந்து விவாதம் பண்ணுவாங்க. அது பின்னாளில் வந்து கசப்புத்தன்மையை ஏற்படுத்தினால அக்பர் வந்து அதை நிறுத்திடுவார். அதே போல் அக்பர் ஆரம்பித்த இந்த தீன் இலாகி அப்படிங்கிற மதத்தினுடைய குரு வந்து அக்பர் தான். அக்பர் வந்து அப்போதைக்கு வந்து இந்தியாவுடைய பேரரசராக இருந்தார். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார், அந்த மதத்தை வந்து விருப்பப்படுறவங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னார். வேறு யாரையும் வந்து அவர் பின்பற்ற சொல்லி வற்புறுத்தவும் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பல பேர் வந்து அக்பருடைய அந்த மதத்தை பின்பற்றினாங்க. அக்பருடைய மரணத்திற்கு பின்னாடி அந்த மதம் வந்து பின்னாளில் வந்து இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து மதத்தை பரப்புறத ஒரு கொள்கையாக இல்லாமல் விரும்புகிறவங்க இந்த மதத்தை பின்பற்றுங்க அப்படிங்கிறனால அந்த மதம் வந்து பெருசாக பரவலடையாமல் போயிடுச்சு. அதில் வந்து இந்து இஸ்லாமிய ஒற்றுமை வந்து சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? எல்லா மதமும் ஒன்று அப்படிங்கிற கருத்து தான் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். அனைத்து மதங்களுடைய சாராம்சத்தையும் கொண்டு தான் வந்து எனது அக்பர் தீன் இலாகி அப்படின்ற ஒரு புதிய மதத்தை உருவாக்கியிருப்பார். அந்த மதத்தினுடைய குருவே, மத குருவே வந்து யார் தோற்றுவித்ததும் அவர் தான். மத குருவும் அக்பர் தான். அந்த ராஜா தோடர்மால், பீர்பால் அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அவங்க எல்லாமே அந்த அக்பரை குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த மதத்தை பின்பற்றினவங்க தான். சரிங்களா? லாஸ்ட் கொஷின், தவறற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகவுரை, இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த வரிசையை சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது இந்திய முகவுரை வந்து என்னது, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கு. சரிங்களா? அது வந்து எவ்வாறு தொடங்குது அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி தொடங்கும். சரி, 20 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துடலாங்களா? முன்னாடியே சொல்லிட்டேன். என்னது முகவரை வந்து எப்படி தொடங்குனா, இந்தியா ஒரு இறையாண்மை வாய்ந்த, அதாவது உச்சபட்ச அதிகாரம் கொண்ட மக்களான உச்சபட்ச அதிகாரம் கொண்ட சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு. சரிங்களா? முடியரசு கிடையாது, குடியரசு. அப்போ எங்கே இருக்குது, இறையாண்மை வாய்ந்த வந்துருச்சு. அடுத்து சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து அந்த பிரெஞ்சு புரட்சி இருந்துச்சுன்னா அந்த பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களும் முகரில் இருக்கும். நீதி, சுதந்திரம், சகோதரத்துவம். சரிங்களா? நீதி, சுதந்திரம், சகோதரத்துவம். இதுதான் வந்து பிரெஞ்சு புரட்சியினுடைய முழக்கங்கள். சரிங்களா? 1798 வாக்கில் தான் அந்த பிரெஞ்சு புரட்சி, 93, 98, அந்த சரியான நினைவில் 98 தான் நினைக்கிறேன். அந்த டைமில் தான் அந்த பிரெஞ்சு புரட்சி ஏற்படும். அந்த முழக்கங்கள் தான் வந்து இந்திய முகவரியில் வந்து ஒரு முக்கிய அரசமைப்பில் வந்து ஒரு முக்கிய இடம் வந்து அதற்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? ஓகே, இன்றைக்கான லைவ் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த லைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே போல் அசோகர் வந்து அவருடைய 12வது பாறை அரசனை, அதாவது நம்ம அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து யாரை பற்றிய செய்தியை சொல்லுது, பிரயாகை கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தரை பற்றி தான் சொல்லுது. அவருடைய அவை புலவரானது அரிசனை தான் அதை புரித்திருப்பார். அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை நிறுவியவர் யார் அப்படின்னா அசோகர் தான் வந்து அதை நிறுவியிருப்பார். சரிங்களா? ஏன்னா நீங்கள் சமுத்திரகுப்தரை பற்றி பார்க்கும்பொழுது பின்னாளில் அசோகருடைய பாறை கல்வெட்டில் வந்து இவர் குறித்த ஒரு நீண்ட புகழுரை வந்து இவரை வந்து மௌரிய வம்சத்திலிருந்து வந்தவர்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி சமுத்திரகுப்தரை பற்றி ஒரு செய்தி இருக்கும் இல்லையா, அது வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு தான். சரிங்களா? அதில் வந்து அசோகர் வந்து அசோகருடைய 2வது மற்றும் 11வது பாறை கல்வெட்டில் வந்து தமிழக அரசர்களான சேர, சோழ, பாண்டியர் மற்றும் சத்தியபுத்திரர் என்று சொல்லப்படக்கூடிய அதிகமான மரபினர் வந்து அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லி குறிச்சிருப்பாங்க. சேரர்களை வந்து கேரளபுத்திரர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த அசோகருடைய 12வது பாறை அரசாணையில், அதாவது தமிழ் மன்னர்கள் பற்றி சொல்லப்பட்டக்கூடிய அசோகருடைய அரசாணை வந்து பாறை கல்வெட்டு 2. சரிங்களா? 12வது பாறை அரசாணை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது கிமு அசோகருடைய காலம் பார்த்திங்கன்னா கிமுவில் வரும், 2, 3 அந்த காலகட்டம் வரும். அப்போவே வந்து என்ன சொல்லியிருக்காரு, அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டக்கூடாது. அதாவது அவர் வந்து பௌத்தத்தை ஏற்றுக்கிட்டார், ஆனால் அதற்காக மற்றவர்களை வந்து அவர் இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு இதோடு முடியுது. அடுத்த லைவ் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.